பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வணங்கி, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உறவுகள் உங்களை வரவேற்று மகிழ்கிறேன். தினம் தொடர்வண்டியில் பெட்டி பெட்டியாக வந்து இறங்கி இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பறித்து ரொம்ப குறைந்த கூலிக்கு வேலை செய்து நம்ம மண்ணின் மக்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் வடமாநிலத்தவர் இந்த மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய கேடாக இருக்கிறார்களோ, துயரமாக இருக்கிறார்களோ, அதைவிட இன்னொரு படி மேலான துயரம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறோம், இவங்க வர்றது, வேலைகள் போகிறது, குற்றச்சம்பவம் செய்யறதெல்லாம். ஆனால் இவர்களைப் போலவே இங்கே வடமாநில முதலாளிகள் கோடி கோடிகளாக கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்கி, குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில், கோவை தெற்கு தொகுதி வந்து நகை பட்டறைகள் அதிகம் உள்ள தொகுதி. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் நகைகளின் தலைநகரம், ஹப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதற்கு அடுத்தது தான் சென்னை இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஊரில் சின்ன சின்ன முதலாளிகள் நம்ம போனோம்னா தெரியும், சின்ன சின்ன 10 ரூம் வச்சு ஆசாரிக வந்து நகை செஞ்சுட்டு இருப்பாங்க, சங்கிலி மாட்டுவாங்க, கொக்கி மாட்டுவாங்க. அந்த வேலைகளை நம்மளுடைய தமிழ் குடிகளான ஆசாரி பெருமக்களும் மற்ற இனத்து மக்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்து கோடி கோடியாக பணத்தை கொண்டு வருகின்ற இந்த வடமாநில முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வந்து அப்படியே பணத்தை எல்லாம் போட்டு இந்த குறு சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ஆட்களை எல்லாம் தொழிலை விட்டு அகற்றி விடுறாங்க. இங்கேயே வீடு வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க. இப்போ நம்மளை போலவே வெளியில் போய் ஏக்கரா கணக்கில் தோட்டக்காடு வாங்குறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு வர்றவங்களையாவது எதையாவது செஞ்சு அண்ணன் முதலமைச்சரான பிறகு ஒரு சட்டத்தை போட்டு தமிழரின் வேலை வாய்ப்பு தமிழருக்கேன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறலாம். ஆனால் இந்த முதலாளிகள் வந்து இங்கே செட்டில் ஆகுறாங்க பாருங்க, அவர்களை விரட்ட முடியாது. அவர்கள் காலங்காலமாக இங்கே இருந்து நம்மளுடைய சிறு குறு முதலாளிகளை எல்லாம் காலி செஞ்சிருவாங்க. அது வந்து இன்னும் பெரிய மோசமான நிலைக்கு நம்ம தமிழ்நாட்டை தள்ளிரும். இந்த தெற்கு தொகுதி என்பது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிகமான வடமாநிலர் வாழக்கூடிய தொழில் செய்ய இடமாக மாறிடுச்சு. இங்கே 15,000த்திற்கும் மேற்பட்ட வங்காளிகளுக்கு வாக்குரிமை இருக்கு. 30,000த்திற்கும் மேற்பட்ட சேட்டுன்னு சொல்றோம்ல, மார்வாடிகள், ராஜஸ்தான்காரங்க, அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கு. அவர்கள் இங்கே எந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய இடத்துக்கு இப்ப வந்துட்டாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழரின் வாழ்வாதாரமே இங்கே கைவிட்டு போயிட்டு இருக்கே. இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாங்க? அவங்க இதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்களான்னு கேட்டோம்னா, 2021 அக்கா வானதி ஜெயிச்சதே இந்த இந்திக்காரனோட ஓட்டு தான். அவங்க எப்படி அவங்கள எதிர்த்து கேட்பாங்க? அதை மீறி நம்ம கேட்டோம்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி அப்படின்னு சொல்லி வியாக்கியானமா பேசுவாங்க. தமிழர்கள் கிட்ட நெய்வேலி மின்சாரம் ஒரே நாடு, கூடங்குளம் அணுமின் மின்சாரம் ஒரே நாடு, ஜிஎஸ்டி கட்டணம் ஒரே நாடு, விழிஞம் துறைமுகத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி திருடிட்டு போனா அது ஒரே நாடு, கிருஷ்ணகிரியில மலையை உடைத்து பெங்களூருக்கு கொண்டு போனா இது ஒரே நாடு. ஆனா முல்லை பெரியாறுல தண்ணி கேட்டா இது மாநில பிரச்சனை, காவிரியில தண்ணி கேட்டா இது மாநில பிரச்சனை, வடக்க வந்து தமிழ்நாட்டில் ஆக்கிரமிக்கிறான்னா இது மாநில பிரச்சனையா மாறிடும். இதை கேட்க எந்த நாதியும் இல்லை. அதனால நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஊர்ல இருந்து நீங்க ராஜஸ்தான் போகணும்னா 3 நாள் ஆகும் தொடர்வண்டி பயணம். இல்ல விமானத்துல போறோம்னா 3.5 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து ராஜஸ்தான் போகணும்னு வைங்க, இப்படி மேக்க போய் வடக்க திரும்பினீங்கன்னா ராஜஸ்தான், மேக்க போய் தெற்க திரும்பினீங்கன்னா மேற்கு வங்காளம். அந்த நிலைமையில தான் இந்த கோவை தெற்கு தொகுதி இருக்கு. ஏங்க எங்க கோவை டவுன் ஹாலுக்கு வாங்க, அங்கிட்டு பார்த்தா வங்காளி, இங்கிட்டு பார்த்தா ராஜஸ்தானி, அப்படியே பட்டேல் ரோடு போனோம்னா ஜிஎஸ்டி இல்லாம பொருள் வாங்கலாங்க. இதுதான் இன்றைய நிலை. இடையர் வீதி இப்போ வந்து ஏதோ வங்காளி வீதியா மாறிடுச்சு. நம்ம பசுவண்ணன் கோயில்
எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு மேலான பசுவண்ணன் கோயிலே பெங்காலி கோயிலாக மாற்றப்பட்டு அந்த ஆட்டோ கூட பெங்காலி கோயில் தான் நிறுத்துறாங்களாமா. அந்த நிறுத்தத்திற்கு பேரே பெங்காலி பத்தம் என்னமோ மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இங்கே வடமாநிலரின் ஆதிக்கமும் ஊடுருவலும் இருக்கு. இதையெல்லாம் என்னைக்கு நாம சிந்திக்க போறோம்? ஈழத்துல நம்மளை அடிச்சா நம்ம இப்படி உட்கார்றக்கும் அகதின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. இப்ப நம்மளை இங்க தாய் நிலமா தமிழ் நிலத்துல இந்திக்காரன் சேர்ந்து அடிச்சா நம்ம எங்க போய் உட்கார்றது? 10 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணனும் சொல்றாங்க, இவங்க ஊடுருவறாங்க, இதுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும், இவன் எந்த மாநிலத்திலிருந்து வருகிறான், இவங்க அப்பா வேற என்ன, ஆதார் கார்டு, இவன் முகவரி என்ன, எல்லாத்தையும் வாங்குங்க, ஒரு டேட்டா பேஸ் வைங்க. இன்னர் லைன் பர்மிட் கொடுத்தால் 1 வருடத்திற்கு வருடம் அதை புதுப்பிக்க வேண்டும். அப்ப அவன் யாரு, அவன் மனைவி இருக்கா, அவன் குழந்தை இருக்கா அப்படின்னு பட்டியல் இருக்கும். இது திறந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு திறந்த வீட்டுக்குள்ள நாய் வெறி கொண்டு போனா என்ன செய்யும்? எல்லாத்தையும் இழுத்து தள்ளி போட்டு பிச்சு எடுத்துட்டு வரும். அந்த மாதிரி தான் வடமாநிலத்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து எது கிடைக்குதோ எடுக்கிறான், எது கிடைக்குதோ எடுக்கிறான், கொலை செய்யறான். 1 பவுன் தங்கச்சங்கிலிக்கு கொலை செய்யறான். இதையெல்லாம் மாற்றணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல காவல்துறை மேலேயே கள்ள தூக்கி வீசுறாங்க. அப்ப இவனை எல்லாம் எப்படி இங்க வச்சுக்க முடியும்? ஒரு பெண்கள் தெருவில் நடந்து போக முடியல, பாலியல் வன்கொடுமை செய்யறான். இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சரி, பாரதிய ஜனதா தான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சரி அவங்க தேசிய கட்சி, அவங்க தேசியம் தான் பேசுவாங்க. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு தமிழரை நாங்கள் துணை ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்கோம், ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்கோம் பேசுறாங்க. 2026க்கான வாக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு. அதே கார்த்திகேய பாண்டியன் ஒடிசாவில் போட்டியிட்டப்போ ஒரு தமிழரை நீங்கள் முதல்வர் ஆக்கலாமா, ஒரு தமிழரை வெல்ல வைக்கலாமான்னு கேட்டது இதே பாரதிய ஜனதா. அப்போ அங்க ஒரு நாடகம், இங்க ஒரு நாடகம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேசிய கட்சி அப்படிதான் இருக்கும். இங்க இருக்கிற திராவிட கட்சி தமிழ் தமிழ் தமிழர் விடுதலை அப்படி இப்படின்னு பேசி மொழி போர்ல தமிழுக்காக செத்தவன் 98 விழுக்காடு தமிழன். ஆனால் அதனோட ஆதாயத்தை எல்லாம் பற்றி கொண்டு ஆட்சி அமைத்தது திருட்டு திமுக. இவன் கேட்க மாட்டான். இங்க போய் உட்காந்து ஆக்ஸ்போர்டில் பெரியார் சிலை, ஆக்ஸ்போர்டு அந்த சிலையே திறக்கல, சும்மா கையில வரைஞ்ச ஓவியத்தை ஒரு சும்மா டெம்பரவரியா வச்சு திறந்திருக்காங்க. அது ஆக்ஸ்போர்டு கிடையாதுங்க. இப்ப ஆக்ஸ்போர்டுங்கிற ஒரு நகரம் 1327 சதுர அடி கொண்ட ஒரு நகரம் வைங்களேன். அங்கே கல்வி மையங்கள், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இப்படி இருக்கு. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே 96 கல்லூரிகள் இயங்குதோ அதே போல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழே 43 கல்லூரிகள் இயங்குது. அந்த 43 கல்லூரியில 30 கல்லூரி தன்னாட்சி அட்டானமஸ். ஆக்ஸ்போர்டோட நிதியும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட செயின்ட் ஆண்டனிஸ்ங்கிற ஒரு கல்லூரியில ஒரு சின்ன அரங்குல வச்சு தென்னிந்தியாவில் சமூக நீதிங்கிற தலைப்புல இந்த சிலையை திறந்திருக்காங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் போயிருக்கிறாரு. தென்னிந்தியாவிலேயே இவர் மட்டும்தான் சமூக நீதிய நட்டாரா? பதில் இல்ல. ஈரோட்ல இருந்து குப்பையை பொறுக்கிட்டு போய் நீ ஆக்ஸ்போர்டு வளாகத்துல போட்டிருக்க. இதையெல்லாம் நம்பணும். நம்மளை நம்ப வச்சது இத்தனை ஆண்டு காலங்கள் தமிழர்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அடி அடி நடிச்சதுல பெரியார் பிம்பம் உடைஞ்சிருச்சு, தூக்கிட்டு அங்க ஓடிட்டாங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன வள்ளுவத்தை நீங்க சமூக நீதியில் அங்க பேசக்கூடாதா? எல்லா உயிர்களும் வளமாக வாழ வேண்டும்னு நினைச்ச அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களுடைய கருத்துக்கள் அங்க சமூக நீதிக்கு கொண்டு போய் பேசக்கூடாதா? சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதியாரை அங்க கொண்டு போய் கொண்டாட கூடாதா? இவர்களை எல்லாம் விட்டு போட்டு சமூக நீதி இல்ல, பெண்ணடிமையை இவர் எதுக்காக பெண்ணடிமைக்கு இவர் நின்னதும் இல்ல, கோயில் நுழைவு எல்லாமே போய் பித்தலாட்டம், பெருசா ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதை நாம் உடை தெரிந்தோம், அதை கொண்டு போய் அங்க வச்சு பொம்மை காட்டிட்டு இருக்காங்க. இந்த திருட்டுத்தனத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு வரப்போற தேர்தல்ல
யார் மக்களுக்கானவர், மண்ணுக்கானவர், யாரு இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். நாம வடவர்களின் வருகை இங்கே பெரிய பிரச்சனை உருவாக்கும் சொல்லும்போது நம்மள அங்கே மரங்கனில் மாநாடு நடத்தும் போது நம்மள சிரிச்சான். 2 நாள்ல செய்தித்தாள்ல வந்துச்சு, 10 மரங்களை நட்டால் மதிப்பெண்கள் வழங்கப்படும் நம்ம அண்ணன் சொன்னதையே செய்தித்தாள்ல வருது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு. இதே ஆடு மாடுகள் மாநாடுல, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடா? இவர்கிட்ட இவர் பேசுறத கேட்க ஆள் இல்லை, அதனால மாடுகளை வைத்து மாநாடு. நாங்க மாடுகளை வச்சு மாநாடு போட்டா கூட ஒரு ஒழுங்கோட அழகா மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த மாடுகள் நல்ல முறையில நின்று கூட்ட முடிகிற வரைக்கும் அதுங்க சப்போர்ட் பண்ணிச்சுங்க. மற்ற மாதிரி என்ன மறந்தத்திட்டு இருக்கிற ஆளுகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே இது மாநாடு, மாடுகளின் மாநாடு முடிஞ்ச 2வது நாள் ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தித்தாள்ல வருது, அமெரிக்காவிலிருந்து பால் மற்றும் பால் பொருட்களை இந்தியாவில் நாங்கள் சப்ளை பண்றதுக்காக இந்திய அரசிடம் அவங்க ஒரு விண்ணப்பம் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றான், அந்த அமெரிக்கா விண்ணப்பித்திருக்கக்கூடிய பால் மற்றும் பால் வளங்கள், அத பன்னீர், சீஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பாலாடை கட்டி, இதெல்லாம் அமெரிக்காக்காரன் இங்க நம்மளுக்கு விநியோகம் பண்றாங்க. அதுக்கான அனுமதி. அதுல 1,00,000 கோடி இங்க இருக்கிற இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், பால் பண்ணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறான். அப்ப அதுல இருக்கிற எவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆனா இந்த திருட்டு கூட்டங்க 200 ரூபாய்க்கு ஊபிஸ் என்ன பண்றாங்க, ஐயோ மாடுகளுக்கு மாநாடு, ஆடுகளுக்கு மாநாடு, நம்மளை கேலி செய்வான், கிண்டல் செய்வான், அவமானப்படுத்துவான். எல்லாத்தையும் தாண்டி தலைவர் எப்படி போர்க்களத்திலே எதிரிகளை எதிர்கொண்டாரோ அதே போல இந்த திருட்டு திராவிட கூட்டங்களையும் தேசிய கட்சிகளையும் எதிர்கொள்வோம். 2026 அண்ணனை அரியணை ஏற்றுவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.